Hello, Vanakkam. Welcome back to my channel. Today let us talk about upgrading our baseline. This can be in reference to anything. உங்களோட ஆசையோ அது உங்களோட ஸ்டடீஸ் இருக்கலாம், உங்களோட ஒர்க் ரிலேட்டட் இருக்கலாம், உங்களோட ஏதோ ஒரு பேஷன் ப்ராஜெக்டாக இருக்கலாம், உங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கலாம், எனிதிங். ஒரு உங்களோட பீஸ், ஈவன் மென்டல் பீஸ், பவுண்டரிஸ், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், எது வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் சீரியஸ்லி ஒரு அப்கிரேட் வேணும்னா என்ன அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து பீக் அப்கிரேடேஷன் கிடையாது. ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் நிறைய பீக் வரும் போகும். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஹெல்த்துங்கிற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹாவ் டிசைடட் டு ஒர்க் அவுட் ஆன் யுவர் பீக்னா, அந்த நாளில் நீங்கள் வந்து நல்ல டயட்டு சாப்பிடுவீங்க, நல்ல ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, நல்ல ஹெல்த்தை வந்து பாதுகாப்பீங்க, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடாமல் இருப்பீங்க, ஃபுல்லாக நம்ம பாடிக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் புஷ் பண்ணுவீங்க, நல்லா ஹைட்ரேட் பண்ணுவீங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்குவீங்க. அது உங்களோட பீக்கு. இந்த மாதிரி ஒரு 2 மாதத்தில் ஒரு தடவையோ 2 வாரத்தில் ஒரு தடவையோ ஒரு நாள் பீக் இருக்கும். ஆனால் மற்ற நாளெல்லாம் ஏதோ பிடிக்கிறத சாப்பிட்டு முடிஞ்சால் ஒர்க் அவுட் பண்ணுறோம், இல்லைன்னா விட்டுறோம். ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் அப்படியே விடுறோம். அப்படி இருந்தால் என்ன ஆகும், ஓவர் டைம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருந்தாலுமே அது வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காது. அப்போது நமக்கு என்ன தோணும், நம்ம ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இடையில நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணோம், இருந்தும் என்ன பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தோணும். சேம் வித் ஸ்டடீஸ். ஒரு சில நாள் உட்காந்து 10 மணி நேரம் கற்றுக்குறோம், நிறைய டாபிக்ஸ் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஒரு மற்ற நாளில் வந்து ½ அன் ஹவர் 1 ஹவர் தான் படிக்கிறோம். மற்ற டைமெல்லாம் நம்ம வந்து எதுவுமே வாசிக்கிறது இல்லை, புக்கு பக்கமே போகிறதில்ல, நம்ம விளையாட்டாக இருக்கோம், டிஸ்ட்ராக்டடாக இருக்கோம். ஆர் நம்ம லெட்டஸ் டாக் அபவுட் பவுண்ட்ரிஸ். ஒரு சில நாளில் நம்ம வந்து நல்ல முடிவெடுத்து தெளிவாக இருந்து யார் எது சொன்னாலும் என்னோடய பீஸ் வந்து நானே பாதுகாக்கிறேன், இவன் சொல்கிறதுக்கெல்லாம் நான் போய் மனசுக்குள்ளே எழுத்துக்க தேவையில்லை, இதெல்லாம் யோசித்து என்னோடய டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, நான் இதுக்கெல்லாம் பின்னாடி போக மாட்டோம் அப்படின்னு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரு சில நாள் நம்ம என்னாகும், அழுது கொடுத்து ஒரு கோவப்பட்டு நம்ம ரொம்ப நம்மளோட மைண்டை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கும். இப்போ இது என்ன ஆகும்னா, நமக்கும் ஸ்டடி இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா நம்மளோட இந்த பேஸ் லைன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதோட ஸ்டெப் எப்படின்னா, லைக் உங்களோட உங்கள் எது ஃபீல்டு வேணும்னு நீங்கள் மனசில் ஒரு ஃபீல்டு எடுத்துக்கோங்களேன். என்ன இதில் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், என்னோடய ஸ்டடீஸை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஆர் என்னோடய ஒர்க் அவுட்ஸ் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஆர் எனக்கு இந்த பிஸ்னஸில் நான் இன்னும் கொஞ்சம் பணம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நான் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏதோ ஒன்று. உங்களோட ஒரு பேஸ்லைன், இப்போ இருக்கிற பேஸ்லைன் என்னென்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ இருக்கிற பேஸ்லைன் என்னென்னா, ஒரு ஆவரேஜ் டே, இன்றைய நாளே எடுத்துக்கோங்களேன், இன்றைக்கி எப்படி இருக்குது. அன்லெஸ் இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் யுவர் பீக் டேஸ், ஒரு நார்மல் டே எப்படி இருக்குது, இல்லைன்னா நேற்று எப்படி இருந்தது, நேற்று இந்த விஷயத்துக்காக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க. ஸோ வென் யூ நோ யுவர் பேஸ்லைன், இதுதான் உங்களோட நார்மல். ஸோ இது நார்மல் அப்படின்னு இருந்துச்சுன்னா எப்போவுமே திஸ் இஸ் ஹவு ஃபார் யூ ஆர் கோயிங் டு ஃபால். ஒரு நாள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிக்கலாக இருந்துச்சுன்னா நீங்கள் இவ்வளோ தான் பண்ணுவீங்க, இதுதான் உங்களோட பேஸ்லைனாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லாத நாள், ஒரு ரெகுலர் நாள் நீங்கள் இவ்வளோ தான் பண்ணுவீங்க. ஆனால் இது மட்டும் வச்சுட்டு இருந்தோன்னா நம்ம இப்படி இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சாலும். ஸோ என்ன பண்ணணும், நம்மளோட நார்மல் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வாட் கேன் யூ டூ இன் திஸ் ஆஸ்பெக்ட் தட் வில் புஷ் அவர் பேஸ்லைன் அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் பி தட் உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட மென்டல் பீஸ், இஃப் யூ ஆர் வேல்யூயிங் தட், நான் ரொம்ப மதிக்கிற ஒரு விஷயம் வந்து என்னோடய பீஸ் ஆஃப் மைண்டு, மற்ற எல்லாம் எப்படி இருந்தாலும் சரி எனக்கு நிம்மதியாக இருக்கணும், அது எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் ப்ரையாரிட்டைஸ் தட். ஸோ உங்களுக்கு என்ன ப்ரையாரிட்டியோ அதை எடுத்துக்கிட்டு அதுக்காக இந்த நாளில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க. மேபி யூ ஹாவ் டு டிசைட், இந்த நபரோட இன்ட்ராக்ஷன் வரும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, இது கட் டவுன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அவர் பேஸ்லைன் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் தட் பர்சன் ஷுட் கம் டவுன். ஆர் இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி ஒரு இந்த பர்டிகுலர் விஷயம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது, மோட்டிவேட்டிங்காக இருக்குது, இங்கே இருக்கும்போது எனக்கு நிம்மதி இருக்குது, எனக்கு சந்தோஷம் இருக்குது, அப்படி இருந்தால் நான் எனக்கு நிம்மதி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுனால ஐ வில் ஹாவ் டு அப் தட். ஸோ எவ்ரி டே மினிமம் இவ்வளோ நேரம் ஐ ஷுட் பி கன்சியூமிங் பாசிட்டிவ் கண்டென்ட் in terms of like good happy interactions with people close to me,
happy interactions with animals, birds, plants, and the madri whatever works for you, or happy interactions with bugs or music or dance or adil enna ungalku varudho adu, or communities, good communities, positive communities where people uplift each other. Online கூட இருக்கலாம். இதிலெல்லாம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் சம்திங் தட் காம்ஸ் யூ டவுன், பிகாஸ் உங்களோட நர்வஸ் சிஸ்டம் வில் நாட் லை. யூ வில் நோ வென் யூஆர் ஆங்ஷியஸ். அப்போ ஒரு நாளில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்படி ஆங்ஸைட்டியாக இருக்கக்கூடாது. தெர் ஷுட் பி பிளேசஸ் வெர் யூ கேன் கோ அண்ட் ட்ரூலி ரிலாக்ஸ். அப்படியே அங்கே இருக்கும்போது உங்களுக்கு நிம்மதியாக இருக்கணும், மற்ற கவலையெல்லாம் இருக்காமல் நிம்மதியாக இருக்குது. அந்த மாதிரி இடங்கள், அந்த மாதிரி ஆள்கள் இருக்கணும். அட்லீஸ்ட் ஆன்லைனாவது கண்டிப்பாக இருக்கும். ஒரு அட்லீஸ்ட் உங்கள் ஹாபீஸில் இருக்குது, உங்கள் மியூசிக்கில், புக்ஸில், யூ கேன் ஃபைண்ட் இட் எனிவேர். அப்போ அதுக்கு நீங்கள் கொடுக்குற டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அண்ட் திங்ஸ் தட் ஆர் ட்ரைனிங் யூ டிக்ரீஸ் பண்ணிக்கணும் ஆன் எவ்ரி கிவன் டே. ஸோ உங்களோட நார்மலுங்கிறது யூ ஷுட் அப்கிரேட் இட். நம்மளோட பீக் வந்து ஒரு சில நாள்கள் நமக்கு சரியான மோட்டிவேஷன் இருக்கும்போது வி கேன் ஹிட் தட் பீக். நம்ம யூஸ்வலாக பண்ணுறதை விட 10 மடங்கு அதிகமாக நம்ம பண்ணுற மாதிரி ஒரு சில நாள்கள் கிடைக்கும். அதெல்லாம் போனஸ் தான். அதோட ஸ்ட்ரென்த்தில் நம்மளோட வாழ்க்கையெல்லாம் மாற்ற முடியாது. வாழ்க்கை எப்போ மாறும்னா கன்சிஸ்டண்ட்டாக லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் தான் வந்து ஆக்சுவலி என்டையர் லைஃபை வந்து மாற்றிடும். ஸோ இஃப் யூ நீட் யுவர் லைஃப் டு சேஞ்ச், யுவர் லைஃப் ஸ்டைல் ஹேஸ் டு சேஞ்ச். ஸோ வேர் டஸ் திஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஃப்ரம்? இட் சேஞ்சஸ் ஃப்ரம் டெய்லி ஹேபிட்ஸ். அப்போது டெய்லி உங்களோட நார்மல் என்ன, யூ அப்கிரேட் தேட். உங்களோட ஹேபிட்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. ஒரே நாளில் போய் திருப்பி யூ ஷுட் நாட் ஃபால் பேக் இன் டு த சேம் ட்ராப் ஆஃப் பீயிங் இன் அனதர் பீக். ஒரே ஒரு நாளில் எல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டேன்னு ரொம்ப பீக்காக திருப்பியும் போயிட்டு எல்லாமே எக்ஸ்ட்ராடினரிலி ஹை எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. ரியலிஸ்டிக்கலி உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? வாட் கேன் யூ டேக் அவுட்? லைக் ஸ்மால் திங், லைக் 100% நான் நாளையிலேருந்து இப்படி இருப்பேன்னு கட்டாயப்படுத்தாமல் ஐ வில் டூ ஒன்லி திஸ் மச் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லிமிட்டட் ஒரு சேஞ்ச், ஒரு எடிக்ட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதை கொண்டு வந்துட்டிங்கன்னா அது எந்த ஏரியாலோ அதே வந்து ஒரு வார தொடர்ச்சியாக பண்ணி லெட் இட் பிகம் யுவர் நார்மல். அப்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக தட் இஸ் வாட் யூ வில் டூ. ஒரு நார்மல் டேயில் வித்தவுட் எனி மோட்டிவேஷன், வித்தவுட் எனி இன்ஸ்பிரேஷன், வித்தவுட் எனிபடி டெல்லிங் யூ தட் ஷுட் பி யுவர் நியூ நார்மல். அது அந்த மாதிரி உங்கள் பேஸ்லையும் கொஞ்சம் ஏறினதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆக்டிவிட்டி எக்ஸ்ட்ரா சேர்க்கிறதோ இல்லை உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற இன்னொரு ஆக்டிவிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணுறதோ, தென் லெட் யூ டூ தேட். கொஞ்சம் பண்ணி ஒரு வாரம் படி லெட் தேட் பிகம் யுவர் நியூ நார்மல். இந்த மாதிரி யூ கேன் எவென்ச்சுவலி அச்சீவ் அ வெரி ஹை பேஸ் லைன். ஸோ ஒரு ஹியூஜ் பீக்கை விட உங்கள் நார்மலி நீங்கள் லிஃப்ட் பண்ணாலே போதும். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ 2 hours வந்து ஒரு வாரத்தில் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரே வாரத்தை ஒரு சண்டே மட்டும் உட்காந்து நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் 2 மணி நேரம் எடுக்கிறதுக்கு இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஸ்ப்ளிட் இட் ஒரு half an hour வந்து 4 நாள் வாரத்தில் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இட் வில் பிகம் மோர் ஆஃப் யுவர் பேஸ் லைன். அப்போ அது வந்து ஒரு ஹேபிட்டாக கண்டினியூ பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் யூ வில் ஸ்டார்ட் ஐடென்டிஃபையிங் வித் தட் கைண்ட் ஆஃப் பர்சன்னா அப்படி ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு நபர். அண்ட் திஸ் வில் பி சம்திங் தட் இஸ் ஆல்சோ கன்சிஸ்டன்ட் அண்ட் சம்திங் யூ கேன் டேக் ஃபார்வர்ட் இல்லைங்களா? எப்படியாவது போய் ரொம்ப நேரம் கஷ்டப்படுறதுக்கு இஃப் யூ ஆர் கன்சிஸ்டன்ட்லி டூயிங் இட் on a regular or daily or like close to daily basis, then that becomes your baseline. இந்த மாதிரி whatever it is, if it is your speech, உங்கள் பேச்சில் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்னா ஒரே நாளில் போய் திடீர்னு நீங்கள் மாற்ற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக்கிங் பாசிட்டிவ் திங்ஸ், உங்களை பற்றியே நீங்கள் நெகட்டிவ் சொல்லாமல் இருக்கிறது, எல்லாத்துக்கும் போய் உங்கள் தப்பு இல்லைன்னா கூட சாரி சொல்லாமல் இருக்கிறது. உங்கள் தப்பு இல்லைன்னா நீங்கள் சாரி சொல்ல தேவையில்லை, தான் சொல்ல வரேன். ஹோப் that was clear. அப்போது அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ் தட் யூ வாண்ட் டு அப்கிரேட், ஃபோக்கஸ் ஆன் ஒன் ஸ்மால் திங், மேக் தேட் யுவர் நியூ பேஸ் லைன் ஃபார் லைக் கொஞ்ச நாள். அது ஒரு வீக்கோ ஒரு 10 daysங்கிறது உங்களை பொறுத்து இருக்கும். அன்டில் இட் ஃபீல்ஸ் லைக் நேச்சுரல் திங். அது நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை, அதுவே தானாகவே அப்படி தான் உங்களுக்கு அதுதான் ஃபீல்ஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூங்கிற அதுதான் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் வர வரைக்கும் யூ ரிப்பீட் தட் அண்ட் தென் யூ ஆட் another thing. இப்படியே யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் பேஸ் லைன் அண்ட் ஷிஃப்ட் இன் டு அ ஹையர் லைன் ஆஃப் லைஃப். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்ஸ் யூ கீப் அப்கிரேடிங், எந்த ஒரு ஆஸ்பெக்டில் நீங்கள் இது பண்ணுறீங்களோ அந்த ஆஸ்பெக்டில் சீரியஸ்லி எக்ஸ்ட்ரீம்லி ஹை டிஃப்ரென்சஸ் உங்கள் லைஃப்பில் வந்து ஆகும். அண்ட் இட் பிகம்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல், இட் பிகம்ஸ் யூ. உங்களோட ஐடென்டிட்டி அப்படி மாறிடும். And it is not just in one aspect of life. Once you feel like, okay, you have comfortably upgraded in this aspect, you can start working on other aspects as well.
ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் அப்கிரேட் வரணுன்னா இதுக்குன்னு ஒரு முகூர்த்தமோ ஒரு லைஃப் சேஞ்சிங் ட்ரமேட்டிக் இவெண்ட்டோ எல்லாம் தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இப்போ எடுத்து ஒன்று ரீசெட் பண்ணிவிட்டு ஃப்ரம் நவ் ஆன் I am recalibrating, I am going to change, my baseline is upgrading, I am upgrading myself அப்படின்னு நினச்சா போதும். It is all about upgrading ourselves. Every single day we are trying to upgrade ourselves, become better and better. அப்படி தானே? So do that, and the easiest and the most practical way to do that in a longer term is by upgrading your baseline. I hope this was of some use to you. Thank you so very much for watching. Bye bye.